ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்பர் அதுக்கப்புறமா வந்து ஆல்ஃபபெட் இது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் அந்த லெட்டர் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபபெட்ஸ் 26 இருக்கும்ல, அதை எடுத்து வந்து நம்ம எழுதிக்கணும். நான் எப்படி எழுதுகிறோன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? ஏலேருந்து எம் வரைக்கும் ஒரு லைன் எழுதணும். எம்முக்கு கீழே என் வரணும். ஓகேவா? NOP அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரணும். ஏக்கு கீழே என் வரக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிப்போம். எடுத்து எழுதிட்டு அந்த லெட்டர்ஸ்க்கெலாம் ஒரு நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3, டிக்கு வந்து 4, ஈக்கு வந்து 5 இந்த மாதிரி நம்பர் வந்து கொடுக்கணும். ஓகேவா? கரெக்டாக அந்த ஏபிசிடி 26 லெட்டர் 26 நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கணும். எம்முக்கு வந்து 13 வரும், என்னுக்கு வந்து 14 கொடுக்கணும். ஓகேவா? இசட்டுக்கு அந்த சைடுக்கு போய் 14 கொடுக்கக்கூடாது. நீங்கள் மறந்து போய் நம்ம அங்கே போய் கொடுத்துருவோம். ஸோ நல்லா வந்து கவனித்து வந்து நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ 13 வரையும் கொடுத்துருக்கேன். 14, 15, 16 அப் டு அதுக்கப்புறம் நீங்களே வந்து போட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ரொம்ப சின்னதாக தான் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா வந்து கேப் விட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹைலைட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்கு நேராக தான் 5 இருக்குது. ஓகேவா? அடுத்து ஜிக்கு நேராக 7 இருக்குது, ஐக்கு நேராக 9 இருக்குது, கேக்கு நேராக 11 இருக்குது. அடுத்தது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆப்ஷனே வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எல்லுக்கு நேராக அங்கே 13 கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். இங்கே எல்லுக்கு நேராக என்ன இருக்குது? 12 இருக்குது. அப்போ அது கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. எம்முக்கு நேராக 17 கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எழுதும்போது எம்முக்கு வந்து என்ன வந்து 13 தானே வந்துச்சு. அப்போ 13 தான் வரும். எம் வந்து 13, அடுத்த சீக்வன்ஸ் வந்து எம் வந்து 13 இப்படி தான் வரணும். இல்லைன்னா இப்படி கூட பார்க்கலாம். அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆட் நம்பராக இருக்கும். அப்போ வந்து 11க்கு அப்புறமா வர ஆட் நம்பர் வந்து எது? 13. அப்போ அந்த 13க்கான லெட்டர் வந்து என்ன? எம். ஓகேவா? இப்படி தான் சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.